மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய நக்சல் அமைப்பைச் சேர்ந்த ஸ்டேம்ஸ் பாதிரியாருக்கு திருச்சி வீராதனூர் பகுதியில் அமைக்கப்பட்ட சிலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என மயிலாடுதுறை அருகே மேலையூரில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே கருவாள்ளங்கரையில் ஸ்ரீ மகா சதாசிவ பீடத்தின் பீடாதிபதி சுவாமிநாத சிவாச்சாரியாரின் மணி விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்களின் ஆதீன கர்த்தர்கள், இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் கூறுகையில், தமிழகத்தில் ஆன்மீக ஆட்சி அமைய வேண்டும், திராவிட மாடல் ஆட்சி என்ற போர்வையில் தொடர்ந்து ஆன்மீகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள், சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துகின்றனர், தர்மயாதீனம் பல்லக்கு திருவிழாவிற்கு தடை ஏற்படுத்தினார்கள். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். ஆதீனங்களுக்கு நிர்பந்தத்தை திராவிட மாடல் அரசு ஏற்படுத்துகிறது. குமரகுருபர சுவாமிகள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும். திருச்சி வீராதனூர் பகுதியில் ஸ்டேம் சுவாமி என்று கூறக்கூடிய பாதிரியாருக்கு உருவச்சிலை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதில் கனிமொழி, திருமாவளவன் கலந்து கொண்டு கடுமையாக பேசியிருக்கிறார்கள். பிரதமர் மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவருக்கு தமிழகத்தில் சிலை திறப்பது என்ன அர்த்தம்? நக்சல் அமைப்பைச் சேர்ந்த ஸ்டேம்ஸ் பாதிரியார் சிலையை உடனடியாக அகற்ற வேண்டும். காவிரியில் திறக்கப்பட்ட நீர் கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் விளைநிலங்கள் தற்போது வீட்டுமனைகளாக மாறி வருகிறது. விவசாயிகளின் விரோத அரசாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மின்வாரிய ஊழலை சரி செய்தாலே மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்காது. விலைவாசி உயர்வு மக்கள் மீது சுமத்தியுள்ளனர். 24 பேர் லாக்அப் டெத்தில் இறந்துள்ளனர். அஜித் கொலையில் போலீசார் கூலிப்படையாக மாறியிருப்பது போல் உள்ளது. எடப்பாடி ஆட்சியில் தண்ணீர் தட்டுப்பாடு, மின் தட்டுப்பாடு கிடையாது. 2026 தமிழகத்தில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். கூட்டணி கட்சியினர் திருப்திப்படுத்த அரசு செலவில் தகைசால் விருது வழங்குகிறது திமுக அரசு. பட்டியல் இன மக்கள் படும் துன்பத்தை பற்றி பேச வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசாமல் மௌனம் காக்கிறது என்று கூறினார். தமிழகத்திலே ஆன்மீக ஆட்சி அமைய வேண்டும். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்கிற போர்வையிலே தொடர்ந்து ஆன்மீகத்தை குறிவைத்து தாக்குதல் நடைபெற்றது. சனாதன தர்மத்தை கொசு, டெங்கு, மலேரியா என்று இழிவுபடுத்தினார்கள். இங்கே தர்மயாதீனம் குருமகா சன்னிதானத்தினுடைய பல்லக்கு திருவிழாவுக்கு தடை ஏற்படுத்தினார்கள். முருக பக்தர் மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த மாநாட்டிலே பங்கேற்று ஆன்மீக கருத்துக்களை பேசிய எங்கள் குருமகா சன்னிதானம் சிரவை ஆதீனம் குமர குருபர சுவாமிகள் மீது வழக்கு. நம்முடைய ஆதீனங்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் என்கிற ஞான பரம்பரையிலே வந்தவர்கள் எங்கள் குருமகா சன்னிதானங்கள், ஆதீனங்கள். அவர்கள் மீது வழக்கு போடுவது, அவர்களை அவமதிப்பது என்பது தமிழகத்தையே அவமதித்தது போல் ஆகும். உடனடியாக குமரகுருபர சுவாமிகள் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற அந்த வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவர் ஸ்டேம்ஸ் பாதிரியார், ஸ்டேம்ஸ் சாமி அப்படிம்பாங்க. அவர் மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்தார். சிறையிலே இருக்கும் போது மரணம் அடைந்து விடுகிறார். திருச்சியிலே பிறந்தவர். அவருக்கு 80 வயதுக்கு மேல ஆகுது. மாவோயிஸ்டாக திகழ்ந்தவர். பீகார், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளிலே தீவிரவாத நக்சல்களுக்கு குருநாதராக இருந்து அங்கே மலைவாழ் மக்கள் அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து மோசடி மதமாற்றத்தை நிகழ்த்திய ஸ்டேம்ஸ் பாதிரியார் அவர் சிறையிலேயே மரணம் அடைந்து விடுகிறார். அவருடைய அஸ்தி என்று சொல்லி தமிழகத்திலே கிறிஸ்தவர்களை புதைப்பாங்க. அந்த அஸ்தி எங்க வரும்? ஆனா எல்லா இடத்துக்கும் அந்த அஸ்தி எடுத்துட்டு வந்தாங்க. கனிமொழி வரவேற்பு கொடுத்தாங்க. உச்சபட்சமாக நேற்றைய முன்தினம் திருச்சி விராதனூர் அந்த பகுதியிலே ஸ்டேம் சாமி என்று சொல்லக்கூடிய பாதிரியாருக்கு, நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவருக்கு ஒரு உருவச்சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள். யார் பக்கம் இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி? ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை இந்த மண்ணிலே நிகழ்ந்து இன்றளவும் தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. எங்கள் தலைவர் அத்வானி அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு. இங்க பைப் வெடிகுண்டு இந்த மதுரையிலே அத்வானிஜி வந்தபோது கோவையிலே
தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்கள், அத்வானியை கொலை செய்ய முயற்சி 30 வருஷம் கழிச்சு பிடிச்சிருக்கான். இப்போ நாகை தங்கமுத்து கிருஷ்ணன் மனைவிக்கு பகவத்கீதை அந்த புத்தகத்திற்குள்ளே பார்சல் குண்டு அனுப்பிய அபுபக்கர் சித்திக் 30 வருஷம் கழிச்சு இப்பதான் கைது பண்ணிருக்காங்க. ஆந்திரால அன்னமயா மாவட்டத்துல கைது பண்ணிருக்கிறாங்க. 30 வருஷமா பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடையவன், பிரிவினைவாதி, பயங்கரவாதி. யூனுஸ் என்பவனை கைது செய்திருக்கிறார்கள். 30 ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்தவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நக்சல் பாதிரியார் ஸ்டேன்சாமிக்கு சிலை திருந்திருப்பது என்பது நம்முடைய தேசியத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அந்த சிலை திறப்பு விழால கனிமொழி கலந்திருக்காங்க. அந்த சிலை திறப்பு விழால திருமாவளவன் கலந்து கொண்டிருக்கிறார். கலந்து கொண்டு மிக கடுமையாக பேசி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு இதிலே தலையிட வேண்டும். மோடியை கொலை பண்ணவனுக்கு தமிழ்நாட்டில் சிலை என்பது என்ன வகையிலே? மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் சிலைன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அதை போய் கனிமொழி திறந்து வைக்கலாமா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக இத்தகைய மோசமான அரசியலில் ஈடுபடலாமா? நாடு முழுக்க இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர் நாடு முழுக்க சிவப்பு தீவிரவாதம், நக்சல் கம்யூனிச தீவிரவாதிகளை முழுக்க அழித்தொழித்து நல்ல நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். அதிலே வெற்றியடைந்திருக்கிறார்கள். நக்சல் தீவிரவாதம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு நக்சலை ஸ்டேன்ஸ் பாதிரியாருக்கு அவர் ஒரு கிறிஸ்தவர் என்கின்ற காரணத்தினால் அங்கே சிலை திருப்பது, தமிழக மக்களை அவமதிப்பது. உடனடியாக அந்த சிலையை அகற்ற வேண்டும். இந்து மக்கள் கட்சி நம்முடைய முதலமைச்சருக்கும் மேதக ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் இந்த கோரிக்கை புகார் மனுவை அனுப்பி வைத்திருக்கிறது. அந்த நகலை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். நம்முடைய தமிழகம் இன்றைக்கு நீர்வளம் நிறைந்த மாநிலமாக இருக்குது. மேட்டூர் டேம்ல அந்த 18 கண் மதகளின் தண்ணீர் சீறி பாய்ந்து வருது. டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. தண்ணீர் திறந்து விட்டாச்சு. தண்ணீர் திறந்து விட்டா கடைமடை வரைக்கும் போகணும் இல்ல? அதற்கான ஏற்பாடுகள், மராமத்து பணிகள், அதற்கான இந்த நீர்நிலைகளை தூர்வாருகின்ற பணிகளை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் முறையாக செய்யவில்லை. அந்த தடுப்பணைகள் போதிய அளவு இந்த டெல்டா பகுதியில் இல்லாத காரணத்தினால் கடலிலே நீர் கலந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த டெல்டா பகுதியிலே நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும், மராமத்து பணிகள் நடைபெற வேண்டும், கடை மடை வரை தண்ணீர் சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே போல நெல் கொள்முதலிலே மூட்டைக்கு 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்குறாங்க. ஊழல் நடக்குது. விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். நெல்லுக்கு ஆதார விலை மத்திய அரசு நிர்ணயித்திருக்கிறது. அந்த விலையில தான் வாங்குறாங்க. ஆனா இங்கே ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தஞ்சை பகுதியிலே விவசாய விளைநிலங்கள் எல்லாம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சார். ஆனா இன்னைக்கு இந்த பகுதி எல்லாமே இன்னைக்கு வீட்டு மனை பிரிவுகளாக மாற்றப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, TR பாலு அவருடைய குடும்பத்துக்கான சாராய தொழிற்சாலை வயல்வெளியிலே அமைந்திருக்கிறது. எங்க அமைஞ்சிருக்குது இல்லையா? டெல்டா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.